வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக பாப்கார்ன் சிக்கன் பார்க்க போகிறோம். கேஎஃப்சி ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் பார்க்க போகிறோம். நம்ம பேச்சுலர்ஸுக்கும் அதாவது பிகைனர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5 வெங்காயத்தினுடைய சாறு, சின்ன வெங்காயம் அரைச்சி சாறு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகே. அதுக்கப்புறம் தயிர், நல்ல 1/2 கப்பு தயிர் விட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா அதை வந்து கிளறி கைட்டு நல்லா பிணையணும். ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் நாம் வச்சிடணும். ஏன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகணும். இப்போ சீக்கிரம் பொரிக்க போகிறோம் அப்படின்னா 1 மணி நேரம் வைங்க. இல்லையா, நான் நைட்டு பொரிக்க போகிறேன், மறுநாள் பொரிக்க போகிறேன் அப்படின்னா நார்மல் ஃப்ரிட்ஜிலேயே நீங்கள் வச்சுருங்க. இப்போ நான் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மிக்சிங் பவுடர் பார்ப்போம். இது ஒரு 1/2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூனு, கரம் மசாலா, இந்த மாதிரி பொடி பவுட்ரு ஐட்டங்களை சேர்த்துக்கணும். இதில் தண்ணி எக்காரணம் கொண்டு தண்ணி படக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை ட்ரையாக வச்சுக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே அந்த மாவில் பெரட்டி 2 தட்டாக வச்சுக்கோங்க. மாவில் பெரட்டி எடுத்து 2வது மறுபடியும் டிப் பண்ணி நாம் எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடணும். இதனுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஏற்கனவே அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், தவறாமல் பாருங்கள். ஓகே. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்றைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். சுட்டி மகளுக்கு பாருங்கள், நாக்கு உள்ளே இருக்க மாட்டேங்கு பாப்கார்ன் சிக்கனை பார்த்தோன்னே. வீட்லேயே ஆரோக்கியமாக சுத்தமாக நல்ல டேஸ்டியாக நாம் குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் சிக்கன் பொரிச்சு கொடுக்கலாம். இதுவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. எங்கள் சுட்டி மகள் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டா. நல்லா மயோனஸ் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.